அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த அப்டேட் பார்த்துட்ருக்கோம். நம்ம அப்டேட் நம்பர் 74 75வது அலையை ஈரானிலிருந்து ஏவியிருக்காங்க. நேற்று இரவு ரொம்ப முக்கியமான இரவுங்க. எங்கள் இஸ்ரேல் அமெரிக்கா இணைந்து ஈரானில் மொத்தம் ஒரு 8 பகுதிகளை குறிவைத்து, அதாவது 8 ப்ராமினன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ப்ராமினன்ஸ் மீது குறிவைத்து தாக்கல் நடத்துகிறாங்க. மறுபடியும் ஈரான் தனது கொத்து குண்டுகளால் இஸ்ரேலை ஏவி இருக்காங்க. ஒரு சில பகுதியில் டைரக்ட் இம்பாக்ட் கொடுத்துருக்கு. ஹிஸ்புல்லா பெரிய தாக்குதல், கிரவுண்ட் ஃபோர்ஸ் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்காங்க. முதல் முறையாக ஈராக்கில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் இங்கே ஜோர்டன் மீது தாக்கம் நடத்தியிருக்காங்க. தொடர்ந்து ஈரான் அடுத்த கட்ட மிரட்டலை கொடுத்துருக்காங்க அரபு நாடுகளுக்கு. உங்களுடைய டீசாலினேஷன் பிளான்ட் எல்லாமே அடிக்க போகிறோம், அப்படி ஒரு எண்ணம் இருந்ததுன்னா முடிச்சிடணும். மறுபடியும் தொடர்ந்து ஒவ்வொரு தடவையாக தனது மிரட்டல்கள் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அதிகம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஈரான் தரப்பில் இருந்து சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன, தாக்குதல்கள் என்ன, வரைபடங்கள் என்ன சொல்லுகிறது, அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக உங்கள் கண்ணு முன்னாடி ஒரு விஷுவலாக கொண்டு போகிறேன். நேராக நீங்கள் அந்த இடத்துக்கு போன மாதிரியான ஒரு ஃபீலை உணர்வீங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். ஒரு 2 நாட்களாக தொடர்ந்து ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்திய பதிவுகளையும் வீடியோ பதிவுகளும் தொடர்ந்து நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம இஸ்ரேல் ஈரான் மீது என்ன தாக்கல் நிகழ்த்திருக்காங்கன்ற வீடியோ பதிவுகள் இது. அதுக்கப்புறம் நம்ம ஈரான் என்ன நிகழ்த்தினாங்க அப்படின்னு உங்ககிட்ட சொல்கிறேன். நான் தெஹ்ரானை குறி வைத்து தாக்கல் நடத்தியிருக்காங்க. இந்த தெஹ்ரானில் ஐஆர்ஜிசியினுடைய முக்கிய சைட், அவங்களுடைய ஆயுத குடோன்கள் மற்ற பகுதியில், அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் செக்ஷன், அது இல்லாமல் இப்போ அந்த கோட்ரஸ், இது மாதிரி நிறைய விஷயங்கள் ஐஆர்ஜிசி சார்ந்த நிறைய விஷயம் இருக்கு இல்லையா. பட் அது ஃபுல்லாக தாக்கல் நடத்தினாங்க. ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தாக்குதல், கிட்டத்தட்ட இரவை பகலாக்கிய தாக்குதல். கலராக லைட் எரியுது உள்ள. எப்படி இந்த அளவு கலர்லாம் திடீர்னு ப்ளூ கலராக வெடிக்குது, பிங்க் கலராக வெடிக்குது, அந்த மாதிரியான தாக்குதல்லாம் பார்க்க முடியுது. அப்புறம் ஐஆர்ஜிசியினுடைய நேவல் பேஸ் பெய்சன் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பகுதியில் ஒரு தாக்குதல். அங்கே அதாவது சிராஸ் அப்படின்ற பகுதியிலிருந்து ஒரு 55 கிலோமீட்டர் ஒரு பெரிய ஒரு தாக்குதல் நிகழ்த்தியிருந்தாங்க. அப்புறம் கிரமபாத் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவங்க ஐஆர்ஜிசியினுடைய முக்கிய இராணுவ கிடங்குகள் இருந்ததாகவும் அந்த பகுதியை நாங்கள் அழிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அல்பிராஸ் ப்ராமினன்ஸில் அவங்க ஈரான் அனுப்பிய ஏவுகணை ஒன்று, பாலஸ்டிக் ஏவுகணை, அது என்னது மால் ஃபங்க்ஷன் ஆகிட்டு அவங்களுடைய அல்பிராஸ் ப்ராமினன்ஸ் மீதே தாக்கல் நிகழ்த்தப்பட்டதாக சொல்லியிருந்தாங்க. அப்புறம் யாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் ஈரான், அங்கே ஒரு பெரிய ஒரு மிசைல் காம்ப்ளெக்ஸ் சிட்டியே இருந்ததாகவும் அதை நாங்கள் தொடர்ந்து அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஐஆர்ஜிசியோட ஏஎஸ்எஃப் வெப்பன் ப்ரொடக்ஷன் சைட்டு, ஒரு பெரிய ஒரு மலை குகை இருந்திருக்கு, அந்த மலை சார்ந்த பகுதிகள் இருந்திருக்கு, அந்த இடத்த முழுமையாக தாக்கல் நடத்தி அழிச்சிருக்காங்க. அப்போ நான் சொன்ன இந்த சைட் எல்லாமே மிக முக்கியமான இடங்களை குறிவைத்து தாக்கல் நடத்துகிறாங்க. ஸோ நேற்றே சொல்லியிருந்தாங்க, சனிக்கிழமை இருந்து நாங்கள் தாக்குதலை கடுமையாக்குகிறோம் அப்படின்னு இஸ்ரேல் தரப்புலையும் அமெரிக்க தரப்புலையும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த கடுமையான தாக்குதலை பார்க்க முடிகிறது. பட் இந்த தடவை தனது குண்டுகளின் தன்மையை அதிகம் பண்ணியிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய பார்க்கின்ற பதிவுகளே தெரியுது. அடித்தாங்கன்னா நிறைய இடம் தரமட்டமாக்கக்கூடிய வீடியோ பதிவுகளும் நிறைய அந்த டிஸ்ட்ரக்ஷன் ஆனதுக்கப்புறம், பாதிக்கப்பட்டதுக்கப்புறம் பார்க்க முடியுது. அடுத்த பதிவில் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு விசிபிளாக கிடைச்சிடும். ஏன்னா இப்போ இரவு நேரம் அடித்ததுனால பகல் ஒரு 10 மணிக்கு மேலே வீடியோ பதிவு கிடக்கு இல்லையா, அப்போ உங்களுக்கு நான் கிடைச்சதுன்னா நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன்னு. ஒட்டுமொத்தமாக அந்த தாக்குதலை நம்ம டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா நான் உங்களுக்கு 2 வகையில் நான் காட்ட விரும்புகிறேன். முதல்ல இது வரைக்கும் ஆப்ரேஷன் எஃபிக் ஃபியூரி அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை அமெரிக்கா வெளியிட்ட புகைப்படங்கள். இந்த சிவப்பு கலர்லாம் டாட்டாக இருக்குல்ல, அதெல்லாம் முக்கியமாக குறி வைத்து தாக்குதல் நடத்தப்படுகிற பகுதி. தெஹ்ரான், டேப்ரீஸ், அஸ்வாஸ், சிராஸ், அதுக்கு மேலே ஈராக்கினுடைய எல்லை பகுதியில் ஒட்டி யாஸ்ட், இஸ்ஃபஹான், இந்த பகுதியை தான் குறி வைத்து, அப்புறம் சபஹர் போட்டு கீழே வரைக்குமே தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க. மஞ்சள் கலர் எல்லாமே அவங்க பதில் தாக்குதல் நிகழ்த்தியிருக்காங்க. பதில் தாக்குதல் ஆல்மோஸ்ட் 9 நாடுகள் மீது தாக்குதலை நிகழ்த்தியிருந்தாங்க. அதுக்கு கீழே எத்தனை போர்க்கப்பல்கள், எத்தனை போர் விமானங்களை பயன்படுத்தியிருந்தோம் அப்படின்ற மாதிரிலாம் போட்டுருந்தாங்க. நம்மளுக்கு அது வேண்டாம், அது அந்த அளவுக்கு நம்ம டெப்த்தாக போக வேண்டாம். நேற்று அமெரிக்கா மட்டும் நடத்திய தாக்குதலை பார்க்க முடியுது. தெஹ்ரானில் ஒரு 3-4 இடத்துல குறி வைத்தாங்க. யாஸ்ட் என்ற பகுதியிலும், அஸ்வாஸ் என்ற பகுதியிலும், புஷீர் என்ற பகுதியிலும் ஒரு தாக்கல் நிகழ்த்தியிருந்தாங்க. அவங்க F-15 போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாக
கிளைம் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில். இது ஒரு கூடுதல் தகவலாக பார்க்க முடியுது. இது ஈரானுடைய தாக்குதல். 2 நாடுகளும் சேர்ந்து நடத்திய தாக்குதல். இஸ்ரேல் ப்ளஸ் அமெரிக்கா இணைந்து அங்கே தெஹ்ரான் மீது நடத்தப்பட்ட, தெஹ்ரான் தான் அதிகமான அளவுக்கு இலக்காகப்பட்டது. கீழே கடலோரமோட பேந்தர் அப்பாஸ் அப்புறம் ஹஸ்வாஸ் மற்ற பகுதிகளும் சேர்ந்து தாக்கல் நடத்தியிருக்காங்கன்றது அடுத்த வரைபடத்துலேயும் தெரியுது. இஸ்ரேல் வந்து இன்னைக்கு காலையில் திடீர்னு காசா சிட்டி பாலஸ்தீன் இருக்கு இல்லையா, அந்த பகுதியில் ஒரு தாக்கல் நிகழ்ந்ததை பார்க்க முடிஞ்சுது. அதற்கு நம்ம 2 ஆங்கிளில் பார்க்கலாம். IRGCயினுடைய 75வது வேவ்ல ஒரு 2-3 விஷயத்த சொன்னாங்க. பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய மக்களே, நீங்கள் வெகுண்டு எழுந்து இஸ்ரேலுக்குள் செல்லுங்கள், உங்களுக்காக உதவ நாங்கள் தயாராக இருக்கிறோம். நீங்கள் தயாராக உள்ள நுழையும் பட்சத்தில் நாங்கள் தாக்குதலை தொடுக்கிறோம். இன்னும் ஏன் மௌனம் காக்கிறீர்கள், கிளம்புங்கள். இதுதான் எங்களுடைய 75வது வேவ்ல பாலஸ்தீன மக்களுக்கு நாங்கள் விடுக்கப்படுகிற கோரிக்கை அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து சொன்னாங்க. மேபி அந்த கோரிக்கையை விடுறதுனால இந்த தாக்குதலா அப்படின்னு நம்ம இன்னொரு ஆங்கிலையும் பார்க்க முடியுது. ஒருவேளை குரூப்ஸ் ஏதாவது உள்ள நுழைய ட்ரை பண்ணாங்களா அப்படின்றதுக்கான வாய்ப்புகளும் நிறைய பிரகாசமாக தென்படுகிறது. அதனால இந்த தாக்குதலான்னு தெரியல. நிறைய ஆம்புலன்ஸ் எல்லாம் அந்த பக்கம் உள்ள நுழைஞ்சிட்டு இருந்ததை பார்க்க முடிஞ்சுது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்க இந்த 75வது எவ்வளோ பெட்ரோ சாண்டஸ் அவருக்கு இருக்கிற இல்லையா, அவர் வந்து ஒரு வார்த்தை சொன்னார். திஸ் வார் இஸ் நாட் ஒன்லி இல்லீகல் பட் ஆல்சோ இன்ஹியூமன். தேங்க்யூ பிரைம் மினிஸ்டர் பெட்ரோ சாண்டஸ் அவர்களே அப்படின்னு ஸ்பெயினுடைய பிரதமர் அவருடைய ஃபோட்டோவை ஒட்டி தனது 75வது வேவ் வந்து அனுப்பியிருந்தாங்க. இது வந்து அடிஷ்னலாக இன்னும் ஒரு நாடுகளை வந்து இவங்க ஆட் பண்ணிக்கிட்டாங்க. சதன் லெபனான் பகுதியிலும் நேற்றைய தாக்குதலை குறி வைத்திருந்தாங்க ஈரான் தரப்பில் இருந்து. இத்தனை நாள் லெபனானுக்குள்ளெல்லாம் அவங்க எய்ம் வைக்கல. ஸோ லெபனானுக்குள்ளேயே எய்ம் வச்சுருந்தாங்க. அப்புறம் ஒட்டுமொத்தமாக அவங்க லிஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 13 நாடுகள் லிஸ்ட்டு வந்துடுச்சு. அதில் அசர்பைஜான் தாக்கல் நடத்தலை. பட் இந்த யுத்த காலத்தில் அப்பப்போ ஒரு சில ராக்கெட்லாம் போச்சியா, அதை நம்ம பார்க்க முடியுது. ஐநானுடைய ஆண்டோனியோ குட்ரஸ் அவர்கள் கண்ணுங்களா போதும்பா போதும் நிறுத்துங்க, உலக நாடுகள் பட்னியில் ஆல்மோஸ்ட் 45 மில்லியன் மக்கள் கிட்டத்தட்ட இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, உணவு கிடைக்காம போயிடும், போதும்பா அண்ணன் சொல்கிறேன், அண்ணன் பேச்சு கேளுங்க, நான் வந்து நடுநிலை வைக்கிறேன்ற மாதிரிலாம் சொன்னாலும் அப்படி ஒன்றும் குறைஞ்ச மாதிரி தெரியல. நேற்று இரவு இஸ்ரேல் மீது நிகழ்த்தப்பட்ட தாக்குதல் சுட்டு வீழ்த்தப்பட்ட ஒரு டெப்ரீஸ் ஒரு பள்ளிக்கூடத்தின் மீது விழுந்ததாக சொல்கிறாங்க. அந்த சென்ட்ரல் இஸ்ரேல் பகுதியில் ஒன்று. இன்னொன்று கொத்து குண்டுகள் அடிச்சிருக்காங்க. எப்போவுமே கொத்து குண்டுகள் வந்து பாதிப்புகள் குறைவு தான். அங்கங்கே ஒரு சின்ன சின்ன இடத்துல வந்து அடிக்கும், ஒரு காரு அந்த மாதிரி இடத்துல அடிக்கும். அதுக்கான பதிவுகளுமே வந்து பார்க்க முடியுது. அதாவது நேற்று அடித்த அளவுக்கான இம்பாக்ட் நேற்று இரவு இருந்ததுன்னா இல்லை. ஏன்னா இவங்க கொத்து குண்டுகளாக அமைச்சிருந்தாங்கன்றதும், அப்புறம் சென்ட்ரல் பாலஸ்தீன் பக்கத்துலேயும் ஒரு தாக்குதல் நிகழ்த்தியிருந்தாங்க. அப்புறம் இஸ்ரேலுடைய சவுத்து பகுதியில் ஒரு நேரடி ஹிட் அடிச்சிருக்காங்க. மேபி இப்போ எந்த அளவுக்கு பாதிப்புகள்லாம் அடுத்த பதிவில் கிடைச்சிரும். ஏரோ 3 மூலிமா இன்டர்செப்ட் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ பதிவு இன்னைக்கு கிடைச்சிருக்கு பாருங்கள். இஸ்ரேல் அதாவது அவங்க ஈரான் வந்து அவங்க வான்தடுப்பு சாதனங்களை முழுமையாக எங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம், அவங்க வான்பரப்பு எங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கணும் போது நேற்று இரவு ஒரு 2-3 சக்ஸஸ் பண்ணியிருக்கிறாங்கன்ற வீடியோ பதிவு. அதாவது தனது ஏரோ 3 இன்டர்செப்டர் மிசைல்ஸ் மூலிமா நாங்கள் தாக்கல் நிகழ்த்தியிருந்தோம்னு சொல்லிட்டு இஸ்ரேல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் இம்பாக்ட் வந்து ஒரு 3 இடத்துல நடந்திருக்கு. நேற்று நடந்த தாக்குதலுடைய விவரங்கள் வரைபடத்தோடு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா, அந்த டெல்லவியூ பக்கத்தில் பாருங்கள், அந்த கொத்து குண்டுகளாக அடிச்சிருக்காங்க. கொத்து குண்டுகளை நம்பர் 1 இருக்குது பார்த்தீங்களா, அந்த பதிவு நேற்று இரவு நான் காட்டியிருந்தேன். ஒரு அந்த சுட்டு வீழ்த்தப்பட்ட டெப்ரீஸா இல்லை கொத்து குண்டுகளா அந்த இடத்துல அந்த கார் மீது விழுந்தது. இன்னொன்று வந்து பிட்டா டிக்வா அப்படின்ற பகுதியை நான் உங்ககிட்ட வீடியோ பதிவு காட்டியிருந்தேன். 2ன்ற இடம். நம்பர் 3 சப்மியூனேஷன் ஹிட் டெல்லவியூ பகுதியில் அடித்தது. நம்பர் 4 ஹலூன்னு சொல்லிட்டு ஒரு குண்டுகள் வந்து விழுந்திருக்கு. நம்பர் 5 பேட் ஹேமன்ற பகுதியிலும். சென்ட்ரல் இஸ்ரேல் 6. 7 தான் அந்த அராத் அப்படின்ற பகுதியில். இன்னொன்று வந்து டிமோனோன்ற பகுதி. இது 2 தான் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டது. இந்த வரைபடத்தில் 7, 8 இருக்கு பார்த்தீங்களா, டிமோனோ அராத், இது 2மே ரொம்ப பாதுகாக்கப்பட்ட மண்டலங்களாக இருந்தது. அந்த இடத்துல தாக்கல் நிறுத்தியிருந்தாங்க. இது நேற்று நடத்திய தாக்குதல் அப்படின்னு சொல்ல முடியும். இன்னும் நம்ம கொஞ்சம் டெப்த்தாக சொல்லணும் அப்படின்னா, லெபனானுடைய கவலை கிடங்கள். லெபனானுடைய பிரைம் மினிஸ்டர் தொடர்ந்து நாங்கள் ஹிஸ்புல்லா கிட்ட பேச ட்ரை பண்ணுறோம், பட் அவங்க பேச்சுவார்த்தைக்கு வர தயாராக இல்லை. மீறி ஏதாவது நடவடிக்கைகள் எடுத்தோம் அப்படின்னா அது எங்களையே மிரட்டுற அளவுக்கு இருக்குது. ஸோ எங்கள் கை மீறி போயிட்டுருக்கு. நாங்கள் இஸ்ரேல்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாலும் ஹிஸ்புல்லாவை அடக்குங்கன்றாங்க. பட் ஹிஸ்புல்லா எங்களால் அடக்க முடியல, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ராக்கெட்டை எங்களால் குறைக்க முடியலன்றாங்க. வீடியோ பதிவுகளும் வெளியிட்டிருக்காங்க.
அதனால லெபனான் ஒரு பெரிய பகுதியை வந்து இந்த வரைபடத்தில் காட்டுறேன் பாருங்க, ஒரு மஞ்சள் கலர் அளவுக்கு இருக்கு பாருங்க. இது ஃபுல்லாகவே கீழே இருக்கிற பகுதி எல்லாமே ஆல்மோஸ்ட் விட்ரா பண்ணுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய கட்டிடங்களை முழுமையாக தகர்க்கிறாங்க. ஒரு காசாவில் எப்படி எந்த குடியிருப்புகளையுமே இல்லாத அளவுக்கு பண்ணுறாங்கல்ல, முழுமையாக தரைமட்டமாக்கி ஒரு பெரிய காம்பவுண்ட் செவரு எழுப்பலான்ற ஒரு திட்டத்தில் இருக்கிறாங்க. லிட்டானியில் இருக்கிற இடையில சதன் லெபனான இஸ்ரேல் கடுமையாக உள்ள நுழைஞ்சிட்டு இருக்காங்க. எந்த நாடுகளும் இதில் எதிர்ப்பு தெரிவிக்க முடியல. சமாதானப்படுத்தப்படுகிற நாடுகள் கூட விலகி போயிட்டாங்க. வழக்கமாக லெபனானுக்கு ஒரு சின்ன விஷயம், ஒரு கீறல் விழுந்தா கூட பிரான்ஸ் ஓடி வருவார், பாட்டியும் பேரனும் ஓடி வந்து ரொம்ப ஆதரவு கொடுப்பாங்க. பட் அவங்களே வந்து டயர்டாகி திரும்பி போயிட்டாங்க. இல்லைப்பா முடியல, நடுவில் நின்றா நம்ம மேலே குண்டு விழுது, போயிட்டு அடித்து முடிச்சு ஒரு ரிசல்ட் வரட்டும், அதுக்கப்புறம் நாங்கள் வரம்பா அப்படின்னு டாட்டா காமிச்சிட்டு அவங்களும் கிளப்பிட்டாங்க. இப்போதைக்கு ஆண்டோனியோ குட்ரஸ் தான் பாவம் அந்த பக்கம் ஓரமாக கெஞ்சிட்டு இருக்காங்க. அவர்கிட்ட சொல்லிட்டாங்க, ஈரானும் இஸ்ரேலும் பெரியவரே அப்படி கொஞ்சம் ஓரமாக போய் கத்துங்க, நீப்பா நடுவில் வந்து போர் நிறுத்தன்னு சொல்லி நடுவில் குண்டடிப்பட்டு ஏதாவது இறந்து போயிடாதீங்க, அப்புறம் ஐநாவுடைய தலைவர் பாதிக்கப்படுது, போய் ஓரமாக போங்க, ஓரமாக போய் கத்திட்டு இருங்க, நாங்கள் இங்கே போட்டுட்ருக்குறோம், அதனால சண்டை பல சட்டைகள் கிளிய தான் செய்யும், அப்படி போக ஓரமாக போ பெரியவரே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த அதாவது பதில் வரலனாலும் இப்போ நடக்கிற தாக்குதல்கள் அப்படி தானே தெரியுது நமக்கு. ஏன்னா உங்களுக்கு நான் வரைபடத்தையும் காட்ட விரும்புகிறேன். நான் நேற்று நடந்த தாக்குதலில் ஒரு 3-4 பகுதியில் உள்ள நுழையிறாங்க. ஹெஸ்புல்லானுடைய ஏடிஜிஎம் வந்து பெருசாக அவங்க இராணுவ டேங்கை ஹிட் பண்ணியிருக்கிறாங்க. 1, 2 இருக்குது பாருங்கள். 1 தான் அந்த லிட்டானி ரிவர் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த மேம்பாலத்தை அடிச்சிட்டாங்க, இனி கிராஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. 2 வந்து புருஜ் ரஹால்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இராணுவம் இருந்தது, லெபனானுடைய இராணுவம் வந்து அங்கேருந்து கிளம்ப சொல்லிட்டாங்க. மீதி 4ன்ற இடத்துல 3, 4 வந்து அந்த மலைப்பகுதியில் பெரிய அளவுக்கு ஆயுதங்கள் இருந்தால் முன்னேறதுக்கு ஏதுவாக பெரிய தாக்குதலை நிகழ்த்திட்டு இருக்காங்க. அவங்க வரைபடத்தி அதாவது ஹெஸ்புல்லா வந்து ஒரு 55 அட்டாக் நாங்கள் ட்ரை பண்ண சொல்லிட்டு ஒன்று இஸ்ரேலில் கடந்து விழுந்ததாகவும் அவங்க தரப்புலேயே வந்து கிளைம் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இவங்க தரைப்படை தாக்குதலில் இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக இறங்க போகிறாங்க, பெரிய அளவுக்கு உள்ள நுழைய போகிறாங்க. அது என்னென்னா நிறைய மலைப்பகுதி, அது எந்த மலையில் எங்கே மரத்தில் ஒளிஞ்சிருக்காங்கலாம் தெரியாது. அதனால் அவங்களுக்கு ரொம்ப ஏதுவாக இருக்குது ஹெஸ்புல்லாவுக்கு. இதே ஒரு எம்டி வராந்தரமாக எந்த மரமும் எதுவுமே இல்லாமல் எம்டியாக இருந்ததுன்னா இஸ்ரேல் வந்து பயங்கர ஈக்குவலாக சரியாக போயிடும். ஆனால் இது மலையும் மலை சார்ந்த பகுதிகளும், இப்போ நம்ம இங்கே தமிழ்நாட்டில் ஏற்காடு, கொடைக்கானல் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு மலைப்பகுதி, அங்கே நீங்கள் ஏறி பிடிச்சி அந்த ரொம்ப ஹைட்லாம் இல்லை, அதுக்குன்னு ஹைட்டெல்லாம் இல்லை, சமதளத்தில் அது மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பகுதியில் அவங்க ஏறி இறங்கி அது எப்படி கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வராங்க, ரிஸ்க் இல்லை, அது பெரிய ரிஸ்க்கு தான். பட் இருந்தாலும் தொடர்ந்து நாங்கள் தரைப்பாடியை உள்ளே அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. லாஸ்ட் டைமே பெருசாக இஸ்ரேல் ட்ரை பண்ணி உள்ளே போய் முழுசாக பிடிக்க முடியல, நிறைய இஸ்ரேலும் லாஸ் ஆனாங்க, அவங்க தரப்புலையும் லாஸ் ஆனாங்க. பட் இந்த தடவை ஃபுல் ஃபோர்ஸாக இறங்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து நாங்கள் சதன் லெபனானை எங்களோட நினைக்கவே போகிற அளவுக்குலாம் வந்து ஸ்மிட்ரோச் பயங்கரமாக வந்து சொல்லியிருக்கிறார். இந்த வீடியோ பதிவு வந்து அவங்க ஈரான் தரப்புலேருந்து வெளியிட்டிருந்தாங்க. குறிப்பாக ட்ரம்ப் அவர்களை வந்து கொஞ்சம் இமிட்டேட் பண்ணுற மாதிரி வந்து வெளியிட்டிருந்தாங்க. பட் நடக்கிற நிகழ்வுகள்லாம் ட்ரம்ப் அவர்களை எல்லாரும் சுற்றியும் கொஞ்சம் கார்னர் பண்ணுறதுனால இந்த வாரம் வந்து நமக்கு ரொம்ப மிக முக்கியமான வாரம். கண்டிப்பாக என்னன்னாலும் நடக்கும். பவர் ஸ்டேஷன் அடிக்கிறதுக்கோ மற்றதுக்கோ நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இதில் அமெரிக்காவுக்கு பெருசாக இழப்பு இல்லை. அமெரிக்கா அந்த முடிவு எடுப்பதற்கான காரணம் என்னென்னா, விலையேறினாலும் அவங்களுக்கு கெயின் தான், அவங்கள சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா விலையேற இப்போ ரீசெண்டாக நம்ம கூட இந்தியா பெரிய அளவுக்கு இங்கே வாங்கிட்டு இருந்தோம். பட் முதல் முறையாக அமெரிக்கா கிட்டேருந்து நம்ம கேஸ் இம்போர்ட் பண்ணுறோம். நம்மளாம் பெரிய லார்ஜ் வால்யூம், ஒரு 30 நாள் டன் கணக்கில் அனுப்புனா நம்மளுடைய தேவை 1.5 நாள் தான் வருது. அப்படின்னும்போது அவங்க எத்தனை கப்பல் அனுப்பணும் பாருங்கள் நம்மளுக்கு. ஸோ இதெல்லாம் அவங்க தொடர்ந்து சேல்ஸ் பண்ணிட்டு தாங்கிறாங்க ஒரு வகையில். அதனால் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் அமெரிக்காவுக்கு 1.5% தான் இருக்குது. மீதி யார் போனால் என்ன, அரபு நாடுகள் அடித்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் அவங்களுடைய கொள்கையே அவங்களோட பிரச்சனை இல்லை. அதனால் இதுக்கப்புறம் கண்டிப்பாக கை வைப்பாங்க. அரபு நாடுகள் ஸ்ட்ராங்காக முடிவு எடுக்கணுன்றதில் அமெரிக்கா தெளிவாக இருப்பாங்க. வருகின்ற நாட்கள் ரொம்ப முக்கியமான நாட்கள். ஏன்னா ஒருத்தர் வந்து திருப்பி மிரட்டுறாங்க அப்படின்னும் போது ஒரு டைம் மிரட்டி விட்டுட்டாங்கன்னா பரவாயில்ல. ஈரான் தரப்புலையும் சொல்கிறேன் நான், 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை தனது மிரட்டலுடைய விதம் வந்து அதிகமாகிட்டே போகுது ஈரான்கிட்ட இருந்து. நேற்று வந்து புதுசாக என்ன ஒரு இப்போ இன்னைக்கு காலையில் ஃப்ரெஷ்ஷாக அனௌன்ஸ் பண்ணாங்க. நேற்று வரைக்கும் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியை கற்றுக்குள்ளே கொண்டு வந்துடுவேன் அப்படின்னாங்க, எதிரிகளோட இலக்குகள் அடிப்போம்னாங்க. அப்புறம் இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ காலையில் என்ன சொல்லியிருக்காங்க நீங்களே பாருங்கள், சவுதி அரேபியானுடைய டீசாலினேஷன் பிளான்ட் எங்கே இருக்குது
அங்கே இருக்கக்கூடிய மக்களை வெளியேற சொல்லியிருக்காங்க. கத்தாரில் இருக்கக்கூடிய ராஸ் லஃபான் சி பவர் வாட்டர் பிளான்ட் எங்கே இருக்குது அங்கேயும் வெளியேற சொல்லிட்டாங்க. யூஏயில் இருக்கக்கூடிய பராகா பவர் பிளான்ட்டை வெளியேற சொல்கிறாங்க. பக்ரைனில் இருக்கக்கூடிய வாட்டர் பிளான்ட், குவைத், ஜோர்டன், இந்த எல்லா இடத்துலையும் மக்கள் இப்போதே வெளியேற்றிருங்க, உங்களுடைய பவர் கிரிட்டையும் நாங்கள் சேர்த்து அடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடுதலாக சிரியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய எண்ணெய் கிணறுகள் ஒரு 4 இருக்குது. நம்ம நேற்றைய வரைபடம் நம்ம அப்டேட் நம்பர் 72 நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். அப்டேட் நம்பர் 72 சிரியாவை ஈஸ்ட் வெஸ்ட் மேலேயும் கீழேயும் பிரித்தோம்னா மேலே ஒரு 6 எண்ணெய் கிணறுகளும் கீழே ஒரு 6 எண்ணெய் கிணறுகளும் சுத்திகரிப்பு நிலையங்களும் இருக்குது. மேலேயும் சுத்திகரிப்பு நிலையங்கள் இருக்குது. அந்த எண்ணெய் கிணறுகளில் பெரிய அளவுக்கு டார்கெட் வைக்கிறாங்க. ஆனால் நான் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன், இந்த ரேபார் வந்து அவன் வரைபடத்தை வெளியிட அடுத்து ஈரான் அவங்க டார்கெட் எல்லாமே வந்து ஏதோ லிங்க்டு இருக்கும்ன்ற எனக்கு தெரியுது. நம்ம எந்த ஒரு விஷயத்தெல்லாம் நல்லா நம்ம நோட் பண்ணுங்க, நம்மளுடைய பதிவுகளை பார்க்குற நிறைய நண்பர்களுக்கு தெரியும். நம்ம ஒரு வரைபடத்தை காட்டி இந்த வரைபடம் அடுத்த இலக்குகள் அது மாதிரி ஏதாவது ஒன்று காட்டினோம்னா அது கரெக்டாக பாருங்கள், ஈரான் அடுத்த நாள் அந்த ஏரியாவை டார்கெட் பண்ணி மிரட்டல் விடுவாங்க. இது நம்ம எக்ஸாக்டாகவே பார்க்க முடியுது. நம்ம இந்த கார்க் ஐலாண்டு விஷயத்துலேருந்து நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். அது இல்லாமல் இந்த பதிவு ஆரம்பித்து 3ஆவது நாளே இவங்களுடைய முக்கிய எண்ணெய் கிணறுகள்லாம் நம்ம எக்ஸாக்ட் லொக்கேஷனோட போட்டு நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். இதெல்லாம் இனி ஈரான் அடிப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு சம்பவங்களாக பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. ஏன்னா நேற்று நம்ம ஈராக்கை பற்றின கூட எண்ணெய் கிணறுகளை தெளிவாக பேசணும், இன்றைக்கி வந்து சொல்லிட்டாங்க, லிஸ்ட்டை போட்டு வெளியிட்டாங்க, அதுதான்பா நாங்கள் அடிக்கிற பகுதிகள் அப்படின்ட்டாங்க. பட் இதுதான் முதல் முறை அங்கே ஈராக்கில் இருந்து ஜோர்டனுடைய நிலைகளை அட்டாக் பண்ணியிருந்தாங்க, ஏவுகணைகள் மூலிமா அட்டாக் பண்ணியிருந்தாங்க. அப்போ ஈராக்குக்கு பெரிய அளவுக்கான ஏவுகணைகளை ஏதோ ஒரு ஆங்கிளில் போய் சேர்த்திருப்பாங்களான்ற இன்னொரு பார்க்க முடியுது. பட் ஈராக் வந்து தான் தோன்றித்தனமாக இருக்குது. அங்கே வந்து யாரும் கட்டுப்படுத்தவே முடியல. இருக்கிற நேட்டோ படைகளை வெளியேறாங்க. இப்போ நேட்டோ படைகள் ஃபஸ்ட்டு 24 மணி நேரம் டைம் கேட்டாங்க, இப்போ வந்து அடுத்து ஒரு 2 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி கேட்குறாங்க. ஏன்னா வெளியேற்ற முடியல. நான் போகிற பதிவுகள்லாம் பார்க்க முடியும், நிறைய பேர் எல்லாம் கிளம்பிட்டே இருக்கிறாங்க. இப்போ அந்த இடத்துல நேட்டோவும் வெளியேறிடுச்சு அப்படின்னா அமெரிக்கா தனிமைப்படுத்தின மாதிரி ஆயிடும். ஆனால் ஏற்கனவே அமெரிக்காவும் தனது நிலைகளை காலி பண்ணிட்டு குர்தீஸ் நிலைகள் கொடுக்கலான்றாங்க. குர்தீஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க, நாங்கள் இதை நாள் யூஸ் பண்ணதுன்ற மாதிரி கொடுத்தாங்க. ஆனால் சூழ்நிலை இப்போ அமெரிக்காவும் வெளியேறிட்டு ஈராக் ஃபுல்லாக எம்டி பண்ணிட்டாங்க அப்படின்னாங்கன்னா அது வந்து ஈரானுக்கு பெரிய சாதகமாக பார்க்குறாங்க. இந்த இடத்துல ஈராக் விவகாரத்தில் அமெரிக்கா மண்டை பிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனால் குர்தீஸ் வந்து அமெரிக்கா எம்டி ஆகிட்டா கண்டிப்பாக சம்பவம் பண்ணுறாங்களான்னா தொடர்ந்து 3 நாளாக வீடியோ வெளியிட்டுக்கிறாங்க. அவங்களும் இந்த பக்கம் ஹவுதிகளும் ஒன்று தான், இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பதிவுகள் நண்பர்களே நம்ம ஒன்று தெரியணும்னு சொல்லிட்டு குர்தீஸில் நார்மலாக வந்து ஃபென் ஃபைட்டர்ஸ், அதாவது உமன் ஃபைட்டர்ஸ் தான் வந்து அதிகமாக இருப்பாங்க. அவங்க தொடர்ந்து வீடியோ பதிவுகளை வெளியிட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது ஈராக். அது அமெரிக்கா வந்து மேக்சிமம் எம்பசி மற்ற நாடுகள்லாம் வந்து பாதுகாப்பற்ற நாடுகளாக நீங்கள் உணர்ந்தீங்கன்னா ஜெர்மனி, ஃப்ரான்ஸ் இங்கே போன்ற நாடுகள் கூட நீங்கள் மேக்சிமம் கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கோங்க, இல்லை வெளியேறிடுங்கன்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. பட் அங்கே ஈரானில் இருக்கக்கூடிய சூழ்நிலைனா நேற்று கூட போராட்டம் பார்க்க முடியுது. அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் கூட என்ன சொன்னாங்கன்னா, எங்களோட கடைசி சொட்டு ரத்தம் இருக்கும் வரை நாங்கள் அமெரிக்காவுக்கு எதிராக போராடுவோம் அப்படின்ற மனநிலையில் அவங்க தொடர்ந்து இருக்காங்க. அமெரிக்காவுடைய வெள்ளை மாளிகையுடைய கரினா லிவிட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தொடர்ந்து நாங்கள் நேட்டோ நாடுகளுக்கு கோரிக்கை வைத்தோம், ஃபஸ்ட்டு மறுத்தாங்க. பட் இப்போ 22 நாடுகள் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியை ரீச் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னதான் தயாராக இருந்தாலுமே வந்து ராஸ் லஃபான் எனர்ஜி காம்ப்ளெக்ஸ் கத்தாரில் இருக்கிறது வந்து ஹை சென்சிட்டிவான பகுதி. இப்போ இஸ்ரேலுக்கு எப்படி டிமோனோ வந்து ஒரு சென்சிட்டிவான பகுதியோ அதே மாதிரி தான் அங்கேயும் ரொம்ப உயர்தர பேட்ரியாட்டிக் ஏர் டிஃபென்ஸ் அந்த இடத்துல வைத்திருக்காங்க. அதையெல்லாம் தாண்டி தாக்கல் நிகழ்த்தினதான் பெரிய விஷயமா பார்க்கப்படுது. தொடர்ந்து ஈரான் நடத்திய தாக்குதலில் மொத்தம் 9 நாடுகளுடைய நிலைகளுடைய ரேடார் சிஸ்டங்கள், வான்தடுப்பு சாதனங்கள், அவங்களுடைய இப்போ இது அமெரிக்காவுடைய நிலைகள் இதெல்லாம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குன்னு வரைபடத்தோட வந்து பிஃபோர் ஆஃப்டர் இமேஜஸை வந்து வெளியிட்டிருந்தாங்க. உங்களுக்கு அடுத்தடுத்த இமேஜஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு இருக்குன்றதும் பார்க்க முடியுது. ஆல்மோஸ்ட் 4500 ட்ரிப் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியை நோக்கி வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. தொடர்ந்து அந்த நியூஸ் தான் நம்மளுக்கு வந்துட்டே இருக்குது, கிடைக்கிறத பார்க்க முடியுது. இனி கவனம் பெற வேண்டிய ஒரு தீவு இந்த வாரத்தில் நம்ம 2 விஷயத்தை நம்ம கவனம் பெற வேண்டியது மிக முக்கியத்துவமாக இந்த அடுத்து நடக்கின்ற நிகழ்வுகளை முன்கூட்டியே சொல்லலாம். ஒன்று, பவர் ஸ்டேஷனை அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ரேசா பலாவி அவர்கள் ஓடி வந்து
மறுபடியும் கட்டமைக்க முடியாது, நான் தான் ஆட்சியில் உட்கார்ற மாதிரி இருக்குது, அதனால் அமெரிக்கா நீங்கள் மறுபரிசீலனை பண்ணுங்கள், அங்கே மக்கள் வெகுண்டு எழுவாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. ஆனால் இவங்க அந்த ட்ரம்ப் அவர்களை தொடர்ந்து டீஸ் பண்ணுறது. இன்னைக்கு கூட அமெரிக்கா தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா, சாரி ஈரான் தரப்பில் வெளியிடும் போது, ஹே ட்ரம்ப் என்ன சூப்பர் ஷாட், அதானே உன்னோட டைலாக்கு, இப்போ சொல்லு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து நக்கல் அடித்து போட்டிருந்தாங்க. யார் ஈரானுடைய ஐஆர்ஜிசி பேசும்போதே சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொன்னீங்களே, இப்போ சொல்லுங்களேன் சூப்பர் சூப்பர்ன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து அதை டீஸ் பண்ணுறதுனால அவங்க நாட்டாமை பொசிஷனில் இருக்காங்க. நாட்டாமையை தொடர்ந்து டீஸ் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பாக இந்த விஷயத்தில் பதில் எடுப்பாங்க. வழக்கமாக இதற்கு முன்பு வந்து இந்த டாக்டிக்ஸ், இந்த தந்திரத்தை வந்து அமெரிக்கா ஃபாலோ பண்ணாங்க. எப்படின்னா, ஈரானை பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடும்போது பேச்சுவார்த்தைக்கும் கூப்பிட்றது, ஆனால் வந்து ஹிட் ஹார்டு, வெரி ஹிட் ஹார்டு, நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு வரலாம் அடிச்சுடுவேன் முடிச்சிடுவேன் ஒழிச்சிடுவோன்ற மாதிரிலாம் டைலாக் கொடுவார். இந்த பக்கம் ஆராய்ச்சி அவர்கள் அப்பயே கேட்குவார், ஏன்பா பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்றீங்க, நாங்களும் வரோம், அப்புறம் அதுக்குள்ளே நீங்கள் ஒரு எக்ஸலத்தில் போட்டு அழிச்சிடுவோம்னா அது என்ன ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது? கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட், அதை நீங்கள் முதல்ல ஃபாலோ பண்ணணும். அதனால தான் ஒரு தடவை கூட ஈரான் அமெரிக்கா கிட்ட நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தவே இல்லை. இவங்க ஒரு ரூமில் போயிட்டு அங்கே கத்தார் இருப்பாங்கல்ல, ஓமன் தான் நடத்தினாங்க இந்த பேச்சுவார்த்தை. அவங்க பேசுவாங்க, அதுக்கப்புறம் வெளியே வருவாங்க, அவங்க போவாங்க, இப்படி தான் நடத்தினாங்க. மறுபடியும் இதே மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது பார்க்கலாம். நிறைய வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்சு, நான் கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறேன், 90% வாய்ப்புகள் தெரிந்து போல. நடக்கின்ற சம்பவங்கள் எல்லாமே, வருகின்ற காலங்கள் எல்லாமே அதை நோக்கி தான் நகர்கிறது. ஆனால் அந்த ஸ்டேட் ஆஃப் ஆமோஸ் பகுதியில் இது வரைக்கும் அவங்க எந்தெந்த நாடுகள் எஸ், எந்தெந்த நாடுகள் நோ அப்படின்ற ஒரு லிஸ்ட்டே வந்து பெருசாக விட்டுருக்காங்க. எந்தெந்த நாடுகள் நோ அப்படின்னா, அமெரிக்கா, இஸ்ரேல், யூகே, பிரான்ஸ், ஜெர்மனி, யுஏஇ, சவுதி அரேபியானுடைய கப்பல்கள் இந்த பக்கம் போகக்கூடாதுன்றதுல நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். அதையும் சப்போஸ் இந்த யுஏஇயும் ஜெர்மனி, சவுதி அரேபியா வந்து சீனா, இந்தியா, பாகிஸ்தான், மலேசியா, ஈராக், துர்க்கி, ஜப்பான், கிரீஸ் இந்த நாடுகளுக்கெல்லாம் அனுப்புறப்பா சொன்னாங்க. பட் கிரீஸுமே கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா நேற்று கிரீஸ் என்ன கிளைம் பண்ணாங்கன்னா, நாங்கள் எங்களோட வான்தடுப்பு சாதனங்கள் வந்து ஜோர்டனில் இருக்கக்கூடிய நிலைகளை வந்து காப்பாற்றணும்னு சொன்னதுனால அதுவுமே கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குன்றது கூடுதல் தகவல். ஃபைனல் அந்த வீடியோட நிறைவு பகுதியில் சவுதி அரேபியாவில் மழை, கிட்டத்தட்ட நம்ம நேற்றைய சூழலிருந்து மழை பொழிவு ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த மழை பொழிவு தான் வருகின்ற காலங்களையும் தீர்மானிக்க போகிறது. ஒரு பெரிய புயல் மழை, அதிகமான மழை பொழிவு, குறிப்பாக யுஏஇ, கத்தார், துபாய் மக்களே நீங்கள் எதிர்பாருங்க. இன்றிலிருந்து கிட்டத்தட்ட மழை ஸ்டார்ட் ஆகிட்டாங்க. சவுதி அரேபியாவில் பெரிய அளவுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த மழையின் போக்கு வருகின்ற தாக்குதலை குறைக்கிறதா தீவிரப்படுத்துகிறதான்ற இன்னொரு ஆங்கிள். ஏன்னா இலக்குகளை கொஞ்சம் எய்ம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். ட்ரோன்லாம் பெருசாக மழையும் காற்றும் புயல் இருந்ததுன்னா எய்ம் பண்ணுற டைரக்ஷனோட வேறு பக்கம் போச்சுன்னா பெருசாகும். அதனால் அது எப்படி அடிக்க போகிறாங்கன்னு தெரியல. யூகேவுடைய பிரதமர் கிறிஸ் ஸ்டார்மர் அவர்கள் எமர்ஜென்சி சுச்சுவேஷனாக தனது சகாக்களை கூப்பிட்டு மீட் நடத்தியிருக்காங்க. அடுத்து என்ன பண்ணலாம், என்ன சுச்சுவேஷன் இருக்குது, இந்த மனுஷன் வேறு நம்மளை மதிக்க மாட்டேன்றாரு, என்ன பண்ணலான்ற மாதிரி வந்து ஒரு மீட் வந்து நடத்திட்டு இருக்காங்க. வீடியோவோட கிளைமேக்ஸ் ரவிக்குமார் ஆர்கே சேனலில் கண்டிப்பாக டீட்டெயிலாக பேசுகிறேன் நான். இங்கே ஜெர்மனியில் வந்து ஏஎஃப்டி அலைஸ் வைடல் அவர்கள் மாபெரும் ஒரு எழுச்சி பெற்றிருக்கிறாங்க. லாஸ்ட் டைம் வந்து 8.3% இந்த ஓட்டு சதவீதம் 20% மாறி இருக்குது. ஃப்ரைட் ரைஸுக்கு வந்து பெரிய ஒரு சமட்டி அடி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இன்னும் ஒரு சில கட்சிகள் வந்து சிடியூன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கட்சிகள் பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்கு. லோக்கல் பாடி எலெக்ஷன் சொல்லுவாங்க. அப்புறம் ஃப்ரான்ஸ்லையுமே வந்து பெரிய ஒரு மாற்றங்களை வந்து பார்க்க முடியுது. SPD CDU ஐ திங்க் அங்கே ஜெர்மனியில் இந்த மாதிரி பெரிய மாற்றங்கள் நிகழ்கிறது. அலைஸ் வைடலோ இல்லை வந்து மரியன் லீ பென் அவங்க ஃப்ரான்ஸில், இவங்க 2 பேருமே ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னாங்கன்னா ஐரோப்பாவில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். ஏன்னா இவங்க 2 பேரோட கொள்கைகள் பார்த்தீங்க அப்படின்னா இஸ்லாமுக்கு எதிரான ஒரு கொள்கையாக இருக்கிறது. அதனால் அங்கேயும் பெருசாக உள்ள பிரச்சனைகள் பயங்கரமாக வருவதற்கான வாய்ப்புகள் தென்படுகிறது. வருகின்ற தேர்தலும் அதை நோக்கி தான் நகர்கிறது. அதாவது அமெரிக்காவே ஜெயிச்ச மாதிரி இந்த மரியன் லீ பென்னும் அலைஸ் வைடல் அவர்களும் பெரிய அளவுக்கு கொஞ்சம் டாமினேட்டாக அங்கே இருந்தாங்கன்னா அமெரிக்கா வந்து நேரடியாக ஜெயிச்ச மாதிரி ஜெர்மனிக்குள்ளார என்ன நிகழ்வு நடக்கிறது. இத்தனை நாள் ஃப்ரைட் ரைஸ் வந்து பயங்கரமாக பேசுவார், பேசும்போதே சாப்பாடு சும்மா ஃப்ரைடு அப்படி வறுத்து சாப்பிட்ற மாதிரி பேசுவார். இப்போ என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். நம்ம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோம்பு சேனல். நன்றி, வணக்கம்.